ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பேராமெட்ரிக் அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் 4 ஒரு கமெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 4 வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலல், பெர்பெண்டிகுலர், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். நம்ம இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேரலல் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். எங்கே வேணாலும் 2 லைனை வரைஞ்சிக்கிறேன். இப்படி வந்து அன்னிங்கன்னா அங்கேங்கிட்டு வரைஞ்சி வச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து பேரலல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனு அண்டு செகண்ட் லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் பேரலாக வந்துட்டு அந்த லைன் வந்து தானாக ஃபார்ம் ஆகிடும். அண்டு அது வந்து லைட்டாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அது வந்து தானாக வந்து பேரலாக ஆகி அதுதான் கரெக்ட் ஆகிடும். பேரலல் அப்படின்றது அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் போவோம். பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், அந்த ஹரிசாண்டல் லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட், அதாவது வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைகிறது தான் வந்துட்டு பெர்பெண்டிகுலர். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கலாம், இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கலாம். ஆனால் அது சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த பேராமெட்ரிக் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மூவ் ஆக தெரியுது, நம்ம கொஞ்சம் தப்பாக தான் வரைஞ்சிருக்கோம். அதே வந்து இதுவாக வந்து நமக்கு தானாக வந்து அலைன் ஆகிடும். பெர்பெண்டிகுலர் அவ்வளோதான். அதே வந்து நம்ம இப்போ ஹரிசாண்டல் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டுமே இன்க்ளைண்டாக தான் இருக்குது, எதுவுமே இதுவாக இல்லை, ஹரிசாண்டலாக இல்லை. நான் F8 ஆஃப் பண்ணிக்கினேன் ஆர்த்தோ, அதனால் இன்க்ளைண்டில் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் ஹரிசாண்டல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லைனை செலக்ட் பண்ணால் போதும். இங்கே கீழே வச்சுருந்திங்கன்னா அது வந்து கீழே வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகிடும். அண்ட் அதேமாரி இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அதேமாரி நமக்கு பிளேஸ் ஆகிடுச்சு, ஹரிசாண்டலில் பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ அதேமாரியே நம்ம வந்து வெர்டிக்கல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹரிசாண்டல் வெர்டிக்கலுக்கு என்ன அவ்வளோதான், ரெண்டுமே ஒன்று தான். நான் 3 லைன் வரைஞ்சிட்டேன். 3 லைனுமே எனக்கு வெர்டிக்கலாக ஃபார்ம் ஆகும். வெர்டிக்கலாக இருக்குதா, இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். வெர்டிக்கலாக இது வந்து லைன் ஏண்டா இது அப்படின்ட்டுலாம் இல்லை. நான் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். எப்படி இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் தான் வந்து சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எல்லாமே. இதே வந்து நமக்கு இன்க்ளைண்டாக இல்லை ஹரிசாண்டலாக இருந்தால் கூட, ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு நமக்கு வரைஞ்சிருந்தால் கூட F8ல் இப்போ வந்து அது இருந்துச்சு, ஹரிசாண்டலாக வரைஞ்சிருக்கு. நான் வெர்டிக்கல் செலக்ட் பண்ணிட்டு சென்டரில் கொடுத்துட்டேன்னா அது வந்துட்டு நமக்கு எங்கே வேணாலும் கிளிக் கொடுக்கலாம். அது வந்துட்டு அந்த எட்ஜ் பாயிண்ட்லேருந்து நமக்கு வெர்டிக்கலாக லைன் ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு 4 கமாண்டை, அதாவது பேரலல், பெர்பெண்டிகுலர், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் பற்றி பார்த்தோம். இது அவ்வளோதான், எதுவுமே இல்லை. இந்த பேரலல் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற 4 கன்ஸ்டெயின்ஸோட சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அண்ட் இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும்.